ஒழிப்பான் அணிந்து திருப்பத்தூர் வழியாக பழனிக்கு பாத யாத்திரை செல்லும் வெளிநாடுகளில் வசிக்கும் நகரத்தார்கள் சிவகங்கை மாவட்டம் செட்டிநாடு பகுதியிலிருந்து சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த நகரத்தார் தைப்பூசத்தை முன்னிட்டு காவடி எடுத்து பாத யாத்திரை செல்வதுண்டு. இந்நிலையில் இரவில் சாலையில் செல்லும் வாகனங்களால் விபத்துகள் ஏற்படாமல் இருப்பதற்காக ஒழிப்பான் பொருத்திக் கொண்டு திருப்பத்தூர் வழியாக பழனிக்கு பாத யாத்திரை சென்றனர். செட்டிநாடு, காரைக்குடி, கண்டனூர், பள்ளத்தூர், கள்ளல் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த அமெரிக்கா, லண்டன், மலேசியா, சிங்கப்பூர் வெளிநாடுகளில் வசிக்கும் நகரத்தார்கள் குடும்பத்துடன் முன்னதாகவே பழனிக்கு திருப்பத்தூர் வழியாக பாத யாத்திரையாக சென்றனர். நேற்று டிசம்பர் 23 யாத்திரை துவங்கியுள்ள இவர்கள் வருகின்ற டிசம்பர் 28 பழனியில் சாமி தரிசனம் செய்ய உள்ளனர். வெளிநாடுகளில் வசிக்கும் நகரத்தாருக்கு தற்போது விடுமுறை காலம் என்பதால் முன்னதாகவே வந்து பழனி பாத யாத்திரை செல்வதாகவும் கடந்த 25 ஆண்டுகளாக இவ்வாறு தைப்பூசத்திற்கு முன்பாக செல்வதாகவும் தெரிவித்தனர். தற்போதைய யாத்திரையில் 63 பேர் செல்கின்றனர். 5 நாட்களில் பழனி சென்று சாமி தரிசனம் செய்யும் இவர்கள் ஜனவரி இறுதி வாரத்தில் வெளிநாடுகளுக்கு திரும்பிவிடுவோம் என்றனர். நாங்கள் தான் காரைக்குடிலேருந்து வர்றோம். நார்மலாக ஒரு 30-35 பேர் போவாங்க. இந்த வருஷம் இப்போ 60 பேர் போகிறோம். 5 நாள் நட, 6வது நாள் போய் சேர்ந்துருவோம் பழனியில். இல்லை சார், அட்வான்ஸாகவே போகிறீங்களே, இது ரொம்ப நாளாக அவங்க குடும்பம் அப்படி போயிட்டுருக்காங்க. ஏன்னா அந்த கூட்டத்திலேருந்து தவிர்த்துட்டு இது இப்படி தனியாக போயிடலாமேன்னு அவங்க ஒரு 20-25 வருஷமாக போயிட்டுருக்காங்க. நான் இதுதான் அந்த குரூப்பில் ஃபஸ்ட் இயர் இப்போ போகிறேன். நார்மலாக அவங்க எல்லோரும் அந்த குரூப்பாக போகிற மொத்தமாக எல்லோரும் போகிறது இந்த ஜனவரி இந்த தைப்பூசத்துக்கு போவாங்க. இது நாங்கள் முன்னாடி போய் சாமி கும்பிடுவோம். ஏன்னா மோஸ்ட்லி இதில் வந்து எல்லாம் போகிறதுலாம் இந்த மலேசியா, சிங்கப்பூர், இந்த யூஎஸ்லேருந்து வரவங்க. அவங்களுக்குலாம் இந்த நவம்பர், டிசம்பரில் லீவு. ஸோ அதை கவர் பண்ணி போகிறதுக்காக, ஏன்னா அவங்கெல்லாம் ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் ரிட்டர்ன் போயிடுவாங்க. ஸோ மெயினாக வந்து நிறைய பேர் இதில் 60 பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் அட்லீஸ்ட்டு வெளியிலேருந்து வந்தவங்களாக இருப்பாங்க. மலேசியா, சிங்கப்பூர், யூஎஸ்லேருந்து, லண்டன் இதுலேருந்து வந்தவங்களாக இருப்பாங்க. கொஞ்சம் பேர் லோக்கலும் இருக்காங்க. 23 இன்னைக்கு கிளம்பியிருக்கோம். 28 காலையில் அங்கே போயிடுவோம். 27 நைட்டு அங்கே போயிடும்னு வச்சுக்கோங்களேன். 5 days. எப்பவுமே 24 கிளம்புவாங்க. ஆமாம், அது நகரத்தார் வர்றது மெயினாக காவடியோடு வர்றது. அது இப்போ காவடிலாம் கிடையாது. நாங்கள் வெறுமனே ஒரு 60 பேர் நடக்கிறது தான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் தேவக்கோட்டை எனக்கு ஊர் பூர்வீகம். ஆனால் நாங்கள் 2 பேரும் மலேசியாவிலேருந்து வந்திருக்கோம். இந்த பயணத்துக்காக தான் வந்தோம். என் பேர் கமலா, இவங்க பேர் பொன்னி. நாங்கள் 2 பேரும் மலேசியாவில் வந்து காலேஜில் லெக்சராக வேலை பார்க்குறோம். இந்த பயணம் வந்து எனக்கு இதுதான் முதல் தடவை. அவங்க விபிஎல் வீட்டில் ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு நான் வரணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த லீவ் டைமில் வருது தோதாக இருக்குது. இவங்க ஏற்பாட்டில் போனால் ரொம்ப நமக்கு துணையாகவும் இருக்கும். எல்லா ஏற்பாடும் அவங்க நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் வருவோன்னு எனக்கு ரொம்ப ஆசை. கரெக்டாக வந்து அமைஞ்சது, வந்துட்டோம். தடவை நடக்கிறனால அந்த இதே தெரியல, எந்த டென்ஷனும் இல்லை. நல்லா ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஏற்பாடெலாம். எல்லாம் அந்தந்த நேரத்துக்கு எல்லாம் கரெக்டாக எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சௌரியமாக இருக்குது. நாள் நல்லா நடந்து வந்துட்டோம். இதே மாதிரி மிச்ச நாளும் நடந்து முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டா ரொம்ப சந்தோஷம். இது 6 நாள். இன்றைக்கி 23 ஆரம்பிக்கிறோம். 28 காலையில் பழனிக்கு போயிடுவோம். இந்த பயணத்துக்காக தான் இங்கே வந்தோம். ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல துணை, நல்ல கம்பெனி. எல்லாம் அவங்க வந்து முன்னாடி நல்லா நல்லா கைட் பண்ணாங்க. என்னென்ன கொண்டு வரணும், எப்படி ப்ரிகாஷன் எடுக்கணும், என்ன தேவைப்படும், அந்த மாதிரி எல்லாமே நல்லா சொல்லிட்டாங்க. அது அந்த வாட்ஸ்அப் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அதில் எல்லா மெசேஜும் வந்துருச்சு. அதனால் நாங்கள் ப்ரிப்பேர்டாக வந்துட்டோம். எல்லாத்துக்கும் பனியாக இருந்தால் என்னென்ன வேணும், கால் வலிக்கு எல்லாம் என்னென்ன பண்ணணும் எல்லாம் அவங்க முன்னாடியே எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. நல்ல ப்ரீஃபிங் நல்லா கொடுத்தாங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டாங்க. அதனால் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக எதுவும் நடந்த மாதிரி இல்லை. நல்லா எல்லாம் பிளான்டாக வந்ததுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. இவங்க கிட்டத்தட்ட 50 வருஷமாக நிறைய தெரியல எக்ஸாக்டா 50 வருஷமாக பண்ணுறாங்கன்னு போட்டிருந்தாங்க அந்த இதில், அங்கே எம்டிஏ இதில். ரொம்ப வருஷமாக பண்ணுறாங்க இவங்க இது. ஆனால் முன்னெல்லாம் ஒரு 35-40 பேர் கூட தான் இருக்கும். இந்த வருஷம் வந்து நல்லா நடக்குதுன்னு தெரிஞ்சோன்னா நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட 63 பேர் இந்த குரூப்பில் போகிறோம். அதனால் அவங்க ஒரு ஃபேமிலி தான். அவங்க நிறைய அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து நல்ல வாலண்டியர் பண்ணி சர்வீஸ் பண்ணுறாங்க. அவங்க ஃபேமிலியில் ஒருத்தர் 2 பேர் தான் நடக்கிறாங்க. மற்றவங்க எல்லோரும் சர்வீஸ் தான். அதனால் அவங்க தான் எல்லா இடமும் சாப்பாட்டிலேருந்து, ட்ரிங்க்ஸ்லேருந்து, ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் கைட் பண்ணி எங்கெங்கே போகணும் எல்லாம் அவங்க தான் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க.